ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. விஜய் எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க. ஸோ உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை. எனக்கே ஓவராக வந்துட்டு டென்ஷன் ஆகுது. ஒரே என்னடா அப்படின்ற மாதிரி கடுப்பாக இருக்குது. கை கட்டந்து வாய் கட்டலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. பழமொழி சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. பாவம் மனுஷன் படாத பாடுபடுத்துறாங்க. என்ன எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு சிஎம் ஆக போகிற சமயத்தில் இவ்வளோ டைட்டான சுச்சுவேஷன் வரும்போது அவங்க கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதாகுது. ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா விஜய் அண்ணா வந்துட்டு அவரோட ஹெல்ப்புக்கு பல பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. பல பேர் வந்துட்டு ஹெல்ப் கேட்டு தெரிஞ்சாங்க. சினிமா துறையில் வந்துட்டு சார் ஒரு சான்ஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நாங்கள் படம் பண்ணுறோம். ப்ரொடியூசர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், நடிக்க சான்ஸ் கேட்குறவங்கட்டும் எவ்வளோ பேர் விஜய் அண்ணா கிட்ட கையெழு கும்பிட்டு திரைமறைவில் கேட்டிருப்பாங்க. ஆனால் அரசியல்னு வரும்போது, பப்ளிக் சர்வீஸ்னு வரும்போது இவரு தான் வந்துட்டு இறங்கி வரணுமா கண்டி, இவருக்காக யாரும் ஏறி போக மாட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் மக்களுக்கு நல்லது பண்ண வந்த ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆக போகிற. பட் சீட்டு குறையுது. நாட் சப்போர்ட் ஃபார் அதர் பார்ட்டிஸ். ஒய் ஏன் இவ்வளோ டஃப் கொடுக்குறீங்க? ஸோ ஹெல்ப்னு வரும்போது ஃபஸ்ட்டு போயிட்டு ப்ரொசீஜர் பிரகாரம் போயிட்டு ஆளுநரை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஸோ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தாங்க. காங்கிரஸ் கூட பேசினா உடனே டக்கு டக்கு டக்குன்னு டாப் ஹீரோயா காங்கிரஸ். ராகுல் காந்தி அவ்வளோ சூப்பராக யோசிச்சார். அப்போ யோசிச்சு தான் வந்து டிவிக்கில் வந்து கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமை மாறிடுச்சு. ஸோ அது வேற ஏதோ சுச்சுவேஷன், அவங்களுக்குள்ள அரசியலில் பேசினாங்க, முடிஞ்சு போச்சு, பெரிய இடத்து விஷயம் அப்படியே போயிடுச்சு. இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் டஃப்பான டயத்தில் ஹெல்ப்னு கேட்கும்போது ஓடி வந்து நின்னாங்க காங்கிரஸ். சூப்பர். கேட்டால் வந்து டிஎம்கேக்கு துரோகம் பண்ணாங்க. ஆமாம், நீங்கள் பண்ண பெரிய துரோகமா? நாட்டு மக்களே துரோகம் மட்டும் பல கோடி ரூபாய் கொள்ளாட்சி வச்சுருக்கீங்க. பழைய பெருச்சாலிங்க இருக்காங்க டிஎம்கேல, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத சீட்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க பண்ணாத துரோகமா நீங்கள் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் வந்தாங்க, டப்புன்னு ஹெல்ப் கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ வந்துட்டு அடுத்தது போய் ப்ரொசீஜர் பிரகாரம் ஆளுநர்கிட்ட விஜய் போனார். மறுபடியும் ரிஜெக்ட். மறுபடியும் பார்த்தாங்க, பேசுனவங்க ரொம்ப டைட் சுச்சுவேஷன். இந்த கரண்ட் சுச்சுவேஷன் திருமாவளவன் எப்போ ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுவோம் செம்ம டைட் வெயிட்டிங்கில் இருக்காங்க. தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு, மற்ற கட்சிகளும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்துட்டு நான் பட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ரெண்டாவது கம்யூனிஸ்ட் பக்கவா டக்கு டக்கு டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க, பேசுனாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு ஒன்றையும் அவர்கிட்ட ஹெல்ப் டிஎம்கே கிட்ட வந்து நாங்கள் பேசணும் அவசியம் இல்லை, நான் வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம், வெளியேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். மூணாவதாக இப்போ வந்துட்டு விசிகே தலைவருக்காக வெயிட்டிங். ஸோ அவர் பண்ண போகிற காரியத்திலே ஒரு நல்ல விஷயம் இது. ஒரு மெஜாரிட்டியான கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு. அவரும் டாப் ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஹீரோ காங்கிரஸ், ரெண்டாவது ஹீரோ கம்யூனிஸ்ட், மூணாவது ஹீரோ நம்ம விசிகே தலைவர். அவங்க 2 சீட்டு கொடுத்தாங்கன்னா விஜய் வந்து அடுத்த ஹீரோ ஆகிட்டார். டாப் ஹீரோ அவர் தான், சிஎம். வேற லெவல். தமிழ்நாடே காத்து கிடக்கு, எப்படான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்துட்டு எம்ஜிஆருக்கு இருந்திருக்கலாம், மேபி நம்ம பார்க்கல. ஜெயலலிதாவுக்கு இருந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் போஸ்டிங் இருந்திருக்கலாம். கலைஞருக்கு இருந்திருக்கலாம். பட் ஸ்டாலினுக்கு இருந்தது நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி ஹைப்பு, ஐயோ எப்படா சாமி, அவ்வளோ பேர் ஆச்சு. சும்மா விஜயை பார்க்கறதுக்கே ரோட்ல இன்னமும் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இந்த மாதிரி மாசு யாருக்குமே இருக்காது. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவருக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் எம்ஜிஆரை பார்த்தோம், பல பேர் சொல்றாங்க. ஓப்பா, இருந்தாலும் வேற லெவல் ஆயிட்டப்பல. எம்ஜிஆரே தூக்கி சாப்பிட்டாப்புல. எம்ஜிஆரோட ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. அதே மாதிரி ஆட்சிலையும் பிரேக் பண்ணிட்டாருன்னா சூப்பர். நிரந்தர முதல்வர் இவர் தான் விஜய். இந்த எலெக்ஷன் தான் தொங்கு சட்டம். அடுத்த எலெக்ஷன் நம்ம டாப்ல. நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ சொன்னது ப்ரூஃப் ஆகுதா இல்லை மட்டும் பாருங்க. ஏன்னா வந்து நான் எல்லாருக்கிட்டையும் பரவலாக சொல்லியிருந்தேன், விஜய் தான் சிஎம் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் தான் நான் சொல்லியிருந்தேன். கட்சி ஒரு எலெக்ஷன் ஆரம்பித்து இவரை வச்சு தான் நான் அரசியல் வீடியோவை போட்டேன் என்னோட சேனலை ஆரம்பித்து நடிக்க ட்ரை பண்ணது. அது வேற விஷயம், அப்படியே போயிடுச்சு. இப்போவும் ட்ரை பண்ணி தான் இருக்கேன். பட் அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடணும் அப்படின்னு தோன்றுச்சுன்னா அது நம்ம விஜயால் மட்டும்தான், நம்ம டிவிகே தலைவர் மட்டும்தான். இவரோட கட்சியில் மட்டும்தான் நான் உறுப்பினரை சேர்ந்திருக்கேன், டிவிகே தலைவர். ஸோ அடுத்தடுத்த நகர் மூவ் பண்ணணும். ஸோ இது வந்து வளர்ந்த கட்சி, பயங்கரமாக வளர்ந்துட்டு வருது.
டாப் லெவலில் வந்துட்டாங்க. எல்லா எம்எல்ஏக்களும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஆட்கள் கூட எம்எல்ஏ ஆயிட்டாங்க. பணக்காரங்க யாருமே எம்எல்ஏக்கள் கிடையாது, பெரிய பணக்காரங்க யாரும் கிடையாது நம்ம டிவிகே தலைவரில். ஸோ அதனால் வந்துட்டு அடித்து குடிச்சு மேலே வந்துட்டு சிஎம் வர சமயத்தில் இவ்வளோ இவ்வளோ அலப்பறைகள், இவ்வளோ முட்டுக்கட்டை. ஸோ அதனால் வந்துட்டு இப்போது காங்கிரஸும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க, கம்யூனிஸ்டும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. முஸ்லீம் கட்சியில் வந்து சொன்னாங்க, டக்குன்னு பார்த்தா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல. ஒரு ஒரு தமிழ் ஆள் வந்து சிஎம் ஆக போகிறாரு, ஒரு தமிழன் தான் ஆள போகிறான் அப்படின்ற மாதிரி பாட்டு பண்ணாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆள போகிறான் தமிழன் அப்படின்ற மாதிரி வரிகள் இருந்தது. அது உண்மையாயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து சின்ன முட்டுக்கட்டை இருக்குது. அந்த முட்டுக்கட்டைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் திக்கி திணறி நிற்கிறார் விஜய். சத்தியமாக எல்லாருக்கிட்டையும் போய் கையெழுத்து கும்புறது எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஐயா சாமி சாமின்ற மாதிரி ஓட்டு கேட்கத்தான் கையெழுத்து கூப்பிட்டு ஒரே ஒரு வாய்ப்புன்னு மக்களை கேட்டார். மக்கள் அள்ளி கொடுத்துட்டாங்க. கடவுளும் சாதகமாக இருந்தார், மக்களும் சாதகமாக இருந்தாங்க. அது சொல்லுவாங்கல்ல, கடவுளோட அருள் பெற்ற ஆசி பெற்றவன் விஜய் இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஜய் தான் இவர். ஸோ அதனால் வந்துட்டு இந்து கடவுளாக இருக்கட்டும், முஸ்லீம் கடவுளாக இருக்கட்டும், இந்து கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமோட எல்லாரும் காலையும் விழுந்துட்டார். ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கும்பிடு போட்டு தான் இருக்காரு. முழு அரசியல்வாதியாக மாறிட்டார். சந்திரமுகி மாதிரி முழு அரசியல்வாதியாக மாறிட்டார். இது தப்பே கிடையாது, வேறு வழி இல்லை. அரசியலுக்கு வந்தால் முழு அரசியல்வாதியாக மாறியே ஆகணும். அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும், நிலைச்சு நிற்க முடியும், மக்களுக்கு நல்லாட்சி தர முடியும். ஸோ ஒரு வழியாக சப்போர்ட் வந்து எல்லாருக்கிட்டேருந்து கிடைச்சிது. இந்த தீய சக்தி டிஎம்கே கிட்ட இருந்தும் சப்போர்ட்டுகள் வரல. இன்னும் அவங்க எதுவும் பேசலை. எனக்கு தெரிஞ்சு தீய சக்தி டிஎம்கே கூட கிடையாது. தீய சக்தியில் காரி மூஞ்சி கட்சி ஏடிஎம்கே அப்படின்ற காரி மூஞ்சி அளவுக்கு தான் ஏடிஎம்கே அந்த எடப்பாடி இருக்கான். ஒரு நல்ல மனுஷனால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டது தான் ஏடிஎம்கே. அதை அப்படி அவரை தொடர்ந்து ஜெயலலிதா வழி நடத்துறாங்க. கட்ஸாக இருந்தாங்க, அயன் லேடின்ற அளவுக்கு பேர் வாங்கினாங்க. ஆனால் இவனை மாதிரி எடப்பாடி மாதிரி குப்பெல்லாம் போய் அந்த கட்சியில் உட்காந்து அந்த கட்சியை அழியிற சமயத்தில் தான் இருக்கு. ஒரு தமிழை ஆட்சி அமைக்க போகிறான், சப்போர்ட் கொடுக்கணும். அவரை மீறி யார் பேரம் பேசிடுவான்? அந்தால மீறி யார் பேரம் பேசிடுவாங்க? பேரம் பேசினா ஒன்றும் வெளில வரப்போது போய் கூப்பிட்டு வச்சு பேசு. இந்த டிடி தினகரன் சொல்லிட்டு ஒரு போய் சொல்லிட்டு தெரிஞ்சானே, நைட்டு போய் ஆளுநர் கேஸ் கொடுத்துருவான். நைட்டு 1:30 மணிக்கு போகிறேன், ஆளுநர்கிட்ட போய் கேஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்கவள. ஆனால் அவருக்கு பொழுதுஞ்சு பார்த்தா நியூஸ் பார்த்தா அவர் தான் சைன் போட்டிருக்காரு. காரில் உட்காந்து சைன் போடுறாரு டிவிகே கிட்ட. டிவிகே அவங்களும் ஏதோ பேசியிருக்காங்க, சம் எக்ஸட்ரா. அது பிரச்சனை என்னன்னு தெரியல. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இப்போது நம்ம டாப் நியூஸ் என்னன்னா, சப்போர்ட் பண்ணுறதுக்கு முட்டுக்கட்டே இருந்தவங்க எல்லாமே ஓரளவு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி மட்டும்தான் சப்போர்ட் பண்ணல. நாய் அது போய் சட்டசபையில் சும்மா உட்காந்துருக்கு போது, வெட்டி அப்படி உட்காந்துருக்கு போது, ஒரு ஆணி பிடுங்க முடியாது. அதால் சிஎம் வந்து விஜய், ஆப்போசிட் டீம் வந்து டிஎம்கே. இவங்க 2 பேரும் தான் பேச போகிறாங்க. 3வது கட்சி இருக்கிற ஏடிஎம்கே வந்து சும்மா சப்போர்ட்டு தான் உட்காந்துருக்கணும், சும்மா டம்மி பீஸாக உட்காந்துருக்கணும். அதுக்கு பதில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணியதோட நல்லா இருந்திருக்கும். நானும் சிஎம் ஆகிருக்கலாம், வேலையை பார்த்துருந்துருக்கலாம், சைன் போட்டு அவரோட வேலையை பார்த்துருப்பார். அதை விட்டுட்டு ஓடி போய் பாண்டிச்சேரியில் ஒழிஞ்சிங்கன்னா என்ன பிரயோஜனம்? டென்ஷன் ஆகுது மக்களே. பேசி டென்ஷன் ஆகுது. விஜய் எப்படி தான் பொறுமையாக இருக்காருன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம். சரி மக்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நம்ம தலைவர் தான் சிஎம் ஆவார். வெயிட்டிங். விசிகே தலைவர் வந்து டிவிகேக்கு ஓகே சொல்லுவார், கண்டிப்பாக ஓகே சொல்லுவார். பட் டைம் எடுத்துக்கிறாரு. ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை டெப்டி சிஎம் ஏதோ எதிர்பார்க்குறாருன்னா தெரியல, பார்ப்போம். டெப்டி சிஎம் எதிர்பார்த்தாலும் விஜய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பதவி தானே, நாங்கள் எடுத்துக்கங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டாப் லெவல் சிஎம்மாக இருக்க போகிறது விஜய் தான். பட் விசிகே தலைவருக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப நாளாக அரசியல் இருக்கார். பாவம், அவருக்கு பதவியே இல்லை. பாவம் மீன்ஸ் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, எம்பிஏ கொடுத்துருக்காங்க. பட் அமைச்சர் கூட இல்லை, இது வரைக்கும் அமைச்சர் பதவி கூட இல்லை. எம்பி தான் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் போய் உட்காந்துருக்காண்டி ஸ்டேட்டில் இல்லை. ஸ்டேட்டில் இருந்தால் தான் நமக்கு பவர். சென்ட்ரலில் போய் உட்காந்து 100ஓட 101 போய் உட்காந்து இருந்திருக்காரு கண்டி. ஸ்டேட்டில் அமைச்சர் பதவின்னு அவர் கொடுத்தது இல்லை டிஎம்கேல. ஆனால் கொடுக்கல, ஓரம் கட்டிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு டிவிகேக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு பதவி இருக்குது. டெப்டி சிஎம் கேட்குறாங்க, மேபி ஆலோசித்து கொடுத்துருக்கலாம். விஜய் யோசிச்சு வச்சிருப்பாரு. மீட்டிங் மேலே மீட்டிங் போட்டு பனையூர் நீலாங்கரை பட்டினப்பாக்கம் சொல்லி சுற்றி கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போதைக்கு நமக்கு தேவை சைன். ரொம்ப பிகு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரியும். ஏன்னா அவர் பிகு பண்ணல, இறங்கி தான் போயிட்டுருக்காரு. ஒவ்வொரு கட்சியாக போயிட்டு ஒவ்வொருத்தரையும் ஹெல்ப் கேட்க வச்சு அவர் போய் நன்றி சொல்லிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ்
கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த முஸ்லீம் கட்சி சொன்னாங்க, டக்குன்னு இல்லைன்ட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா டம்மியாக தான் உட்காந்துருக்கு போகிறாங்க, உட்காந்துங்கட. இப்போ விசிக தலைவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 கட்சிகிட்ட பேசுறதுல 4வது ஆள் ஓகே சொன்னாரு, சிஎம் ஆக போறாரு. விசிக தலைவருக்கு கண்டிப்பாக பதவி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ மக்களே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு நல்ல முதலமைச்சருக்கு, ஒரு நல்ல ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் தயங்கி தயங்கி வராங்க. பட் அவரை பற்றி புரிஞ்சுப்பாங்க. நம்ம தலைவரை பற்றி, டிவிகே பற்றி தலைவரை பற்றி புரிஞ்சுப்பாங்க. நல்லதே நடக்கும். நம்ம தலைவர் தான் சிஎம். பொறுத்திருந்து பார்ப்போம். விசிக தலைவர் கண்டிப்பாக ஓகே சொல்வார். அது கடவுள் இருக்கார் நம்ம பக்கம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜோசப் விஜயனும் நான் அவர் சைன் பண்ணிட்டு ஜாலியாக காரில் போகிறத கண் கூட பார்ப்போம். வெற்றி நிச்சயம்.